இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே இறைமை இறைவாக்கினருக்கும் அனானை என்கின்ற ஒரு பொய் இறைவாக்கினருக்கும் இடையே நடக்கின்ற ஒரு நிகழ்வை நமக்கு எடுத்து கூறுகின்றது. அனானை இறைவாக்கினர் கடவுளின் பெயரால் இந்த இறைமை இறைவாக்கினருக்கு முன்பாக அரசனிடத்திலே சென்று தன்னிடத்திலே கடவுள் கூறியிருக்கின்றார். அதாவது, நேபுகத்நேசர் என்கின்ற மன்னன் அவன் இதற்கு முன்பாக வந்து இந்த இஸ்ரேல் மக்களை அடிமைகளாக அழைத்து சென்ற அவர்கள் அனைவரையும் மீண்டும் இஸ்ரேல் நாட்டிற்கே அனுப்பி வைப்பார் எனவும், அந்த மக்கள் அனைவரையுமே அவன் விடுதலை செய்து விடுவான் எனவும், அது மட்டுமல்லாமல் அங்கு இருந்த அந்த கோவில்களிலிருந்து அவன் எடுத்து சென்ற எல்லா விதமான பொருட்களையும் மீண்டும் கொண்டு வந்து அந்த நாட்டிலே திரும்பி கொடுப்பான் என்று பொய்யாக இறைவாக்கை உரைக்கின்றான். அதற்கு இறைமை இறைவாக்கினர் உடனே முதலாக அவர் அதை எதிர்க்கவில்லை. அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், பொதுவாக ஒரு இறைவாக்கினர் ஏதாவது ஒன்றை அறிவிக்கின்றார் என்றால் அது எப்பொழுது நிகழ்கின்றதோ அப்பொழுதுதான் அது உண்மையான இறைவாக்கு என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை எடுத்து கூறுகின்றார். அதுவரையில் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் இறைவாக்கினர் எரேமியா எடுத்து கூறுகின்றார். உடனே அனனைய இறைவாக்கினர் அவர் மீது கோபம் கொண்டு, நான் உரைப்பது பொய்யா என்ற கேள்வியோடு அந்த எரேமியா இறைவாக்கினுடைய கழுத்திலிருந்து மரத்தால் ஆன நுகத்தடியை உடைத்து அவரை அசிங்கப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிவிடுகிறார்கள். எரேமியா இறைவாக்கினரும் அங்கிருந்து சென்று விடுகின்றார். அதன் பிறகு உண்மையிலுமே எரேமியா இறைவாக்கினருக்கு கடவுளுடைய வார்த்தை வருகின்றது. அந்த வார்த்தையிலே கடவுள் அனனை இறைவாக்கினர் பொய் இறைவாக்கினர் என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றார். எரேமியா இறைவாக்கினர் வழியாக மீண்டும் அனுப்பப்பட்ட அந்த செய்தியிலே எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், இதோ பாரும், இந்த நாட்டிலே இன்னும் பாவங்கள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது, யாரும் மனமாறவில்லை. எனவே நான் அந்த மன்னனிடத்தில் முழுவதுமாக உங்களை ஒப்படைக்கப் போகின்றேன். அவன் மீண்டும் உங்களை கைது செய்ய போகின்றான். மீண்டும் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைவரையுமே அவன் அடிமைகளாக மாற்றப் போகின்றான். நீங்கள் மீண்டும் அடிமைகளாக வாழப் போகிறீர்கள் என்பதை எடுத்து கூறுகின்றார். உடனே அனனை இறைவாக்கினருக்கும் எரேமியா இறைவாக்கினருக்கும் நடந்த அந்த சண்டையிலே எரேமியா இறைவாக்கினர் அனனை இறைவாக்கினரை பார்த்து கூறுகின்றார், நீ விரைவில் அதற்கான தண்டனை அனுபவிப்பாய் என்று. உடனே 2 மாதங்களிலேயே அந்த அனனை இறைவாக்கினர் பொய் இறைவாக்கினன் அந்த இடத்தில் இறந்து விடுகின்றான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எடுத்து கூறுகின்றது. நாம் உண்மையாலுமே கடவுளுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றோமா? அதே நேரத்திலே மற்றவர்கள் ஏதேனும் இறைவனுடைய பெயரால் வந்து நம்மிடத்திலே கூறுகின்ற பொழுது அது உண்மைதானா என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோமா? இந்த போலி இறைவாக்கினர்களுக்கு பின்னால், மற்ற இறைவாக்கினர்களுக்கு பின்னால் இறைவாக்குகளை உரைக்கிறேன், கடவுள் என்னிடத்திலே கூறுகிறார் என்று சொல்லுகின்றவர்களிடத்தின் பின்னால் நாம் சென்று கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய வார்த்தை என்பது ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய ஒன்று. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே கடவுள் சொல்லுகின்றார், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் எட்டக்கூடிய எந்த வாளினும் அது கூர்மையானது என்று குறிப்பிடுகின்றார். ஆக இறைவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் வருகின்ற பொழுது அது உண்மையான இறைவார்த்தை இல்லையா என்பது அவன் எந்த அளவிற்கு மாற்றம் அடைகின்றான் என்பதை பொறுத்துதான் அமைகின்றது. உண்மையில இறைவனுடைய வார்த்தை நமக்குள் வருகின்றது என்றால் அது நம்முடைய வாழ்வை மாற்றிவிடும். நம்முடைய ஆன்மாவை அது குத்தி கிழிக்கின்ற அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த அந்த இறைவார்த்தை நம்முடைய மனதை மாற்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நமக்குள் வருகின்றது என்றால் அதுதான் உண்மையான இறைவார்த்தை. பல நேரங்களிலே நாம் நமது மனதிற்குள்ளாக தேவையற்ற குழப்பங்களுக்கு ஆளாகி விடுகின்றோம். கனவுகளை காண்பதும் மற்ற தேவையற்ற விஷயங்கள் நடக்கின்ற பொழுது ஒருவேளை இறைவன் என்னை சபிக்கின்றானோ, இறைவன் எனக்கு எதிராக செய்கின்றாரோ என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டு நாம் உண்மையான இறைவார்த்தை எது என்பதை கணிக்க தவறுகின்றோம். அந்த உண்மையான இறைவார்த்தை நமக்கு எப்பொழுது நாம் ஆழ்ந்த ஜெபத்தில் இருக்கின்றோமோ,
எப்பொழுது இறைவன் உண்மையிலுமே நம்முடைய மனதை ஊடுருகின்ற அளவிற்கு நம்மிடத்தில் பேசுகின்றாரோ அப்பொழுதுதான் அது உண்மையான இறைவார்த்தை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உலகிலே பொய் இறைவாக்கினர்கள் உண்மையாக இறைவனுடைய வார்த்தைகள் எடுத்துரைக்கின்ற இறைவாக்கினர்கள் என இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆதி முதல் இன்று வரை இந்த 2 இறைவாக்கினர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் வாழுகின்ற பொழுது நாம் இறைவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இறைவன் நமக்கு அந்த ஞானத்தை தருவார், எது உண்மையான அவருடைய வார்த்தை என்பதை கேட்டறிந்து அதன்படி வாழ்வதற்கு. எனவே நாம் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். இறைவன் அவருடைய வார்த்தைகளை நமக்குள் அனுப்புவார். அந்த வார்த்தைகளின்படி நாம் வாழ்ந்து இறையாசிரை பெறுவோம். ஆமென்.